இல்ல ஜெயலலிதா இருந்திருந்தா செங்கோட்டையை வெளியே போறது விட்டுருப்பாங்களா? அந்த கேள்வி இருக்குல்ல. இல்ல அப்போ அங்க வந்து விட்டுருப்பாங்களான்னா இவர் அங்க போய் பேசவே மாட்டார். கட்சியை நீக்கி இருக்காங்க தெரியுமில்ல. அவங்க அவருடைய வயது என்ன, உங்க வயது என்ன, உங்க அரசியல் அனுபவம் என்ன, அவர் அரசியல் அனுபவம் என்ன. அப்போ நீங்க சந்தர்ப்பவாதிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. என்ன மரியாதை அங்க கிடைச்சிரும் உங்களுக்கு? புஷியானது பதவி வந்து புடிங்க விட்டு கொடுக்க சொல்றீங்களா? எந்த ஆளுகின்ற திமுகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது, வாக்கு வங்கி. தாவேகா மட்டும் வலிமையான கட்சியா? இல்ல எப்படி அங்க போய் ஒரு சேருவாரு? தாவேகா வலிமையான கட்சியா? அமமுக சேர்க்கலாமா வேண்டாமாங்கிறத வந்து செங்கோட்டையன் சொல்லுவாரா மாட்டாரா? அப்ப நீங்க முன்னாடி அவர் அனுப்பிட்டு பின்னாடி நான் போய் சேர்ந்துக்கிறீங்களா? அமமுகவுக்கு ஒரு முக்கிய பதவி கொடுப்பாங்களா? கூட்டணி ஆட்சியில கொடுப்பாங்களா? அவருடைய துணை முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. செஞ்சுட்டு போய் மக்கள் ஓட்டு கேளு. மக்கள் எதை தீர்மானிக்கிறான்னு தெரியல. அங்க வந்து கட்சியா, சின்னமா, ஜாதியா, சமூகமா, இல்ல வேற ஏதாவது கேண்டிடேட்டாங்கிறத டிசைட் பண்ண முடியல. முன்னாடி இருந்தது அதெல்லாம். அரசாங்க பணத்தை எடுத்து நான் செலவு பண்றதுக்கு நான் யாரு? முதல்ல எல்லா செய்திகளும் மக்களுக்கு தெரியும் ஆன் த ஸ்பாட். மக்கள் வந்து இன்னும் அந்த முழுமையான நம்பிக்கை எந்த அரசியல் கட்சி மேலேயும் வைக்கும். அரசியலுக்கும் தேவை என்ற உணர்வு வேணும். ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்க? அதுக்கு பேரு நான் பஞ்சாயத்தா? பஞ்சாயத்துக்கு செஞ்சா தப்பு இல்ல, நாங்க செஞ்சா தப்பா? அப்பதான் சொன்னாரா சார், ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு வந்து கலைஞர் தெளிவா சொன்னாரு. குழப்பமான மாநிலங்களில் வந்து வாக்காளர்கள் இருக்காங்களா? இல்ல, கட்சி தான் இருக்குதாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தான். அவர் அன்புமணி ஒரு பக்கம் கூட்டம் போடுறாரு, ஐயா ராமதாஸ் ஒரு பக்கம் கூட்டம் போடுறாரு, இவர் மேல அவர் கம்ப்ளைண்ட் சொல்றாரு. இது நடந்துகிட்டு இருக்குது. கட்சி என்னங்கிறது முடிவு பண்ணாதான். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நயனா நாகேந்திரன் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களிடம் கலந்துரையாடிவிட்டு வந்துகின்ற சூழல் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தெரிவிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது எடப்பாடியை சந்தித்து ஆலோசனை செய்துவிட்டு டெல்லி சென்றார் நயனா நாகேந்திரன். ஒரு நீண்ட பட்டியலை வந்து கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா 60க்கு மேற்பட்ட தொகுதிகள் 65 தொகுதிகள் இருக்கு. 65 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இத்தனை தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காரு. ஏடிஎம்கே எத்தனை தொகுதிகளில் நிற்கணும், அதில் தனி பெரும்பான்மை நம்ம வாங்கிடணும். ஏன்னா கூட்டணி ஆட்சிக்கு அவர் தயாராக இல்லை. அவருடைய முதல் நாள்லேருந்து அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. கூட்டணிங்கிறது இந்த தேர்தலுக்கு தான், கூட்டணி ஆட்சி முறைக்கு நான் இல்லைங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார். இது நடுவில் கூட அவர் அண்ணாமலை வந்து 2-3 விஷயங்கள் மாற்றி பேசி அது ஒரு சர்ச்சையாகவும் போச்சு. அப்புறம் தெளிவாகவே டெல்லி மேலிடமும் சொல்லிடுச்சு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தலைவர் வந்து எடப்பாடி தான். கூட்டணி ஆட்சிங்கிறத பற்றி நம்ம இப்போ முடிவு பண்ணலை அப்படிங்கிறதையும் தெளிவாக டெல்லி மேலிடமும் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜகவாகட்டும், அதிமுகவுடைய நிர்வாகிகளாகட்டும் இன்னும் ஒரு குழப்ப மனநிலையில தான் இருக்கிறாங்க. இல்லை, 2 பேரும் தெளிவுபடுத்திய பிறகு எதுக்கு இந்த குழப்பமான மனநிலை? அது வந்துங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கிறது. நான் என்னுடைய ஆளை கொண்டு வரணும்னு நினைப்பேன், நீங்க உங்களுடைய ஆளை கொண்டு வரணும். அப்ப அந்த அணி பிரிவுகள் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் இருக்கும்போது அவங்களுடைய ஆளை வந்து அந்த இதுல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடியது 234 தொகுதி தான். இப்ப தனிய பெரும்பான்மை வேணா 118 தொகுதி நம்ம ஜெயிச்சு ஆகணும். அப்ப 118மே நீங்க 118ல நிப்பாட்டுறவங்களையும் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆளுகின்ற திமுகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது, வாக்கு வங்கி இருக்கிறது, அவருடைய செயல் திட்டங்கள் இருக்கிறது. இந்த 5 வருடங்கள் அவருடைய ஆட்சி முறை என்னங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. அப்ப திரு எடப்பாடி அவர்கள் நினைத்திருப்பது என்னவாக இருக்கும் என்றால், 150 தொகுதிகளுக்கு குறையாமல் ஏடிஎம்கே நிக்கணும், பாக்கி 84 சீட்டை பிஜேபி கையில கொடுத்துடணும். நீங்கள் யாருக்கு? அதனாலதான் அவர் வந்து என்ன சொல்றாரு, டிடிவியை சேர்க்கறதுக்கோ ஓபிஎஸ் சேர்க்கறதுக்கோ என்டிஏல சேர்த்துக்குங்க, எங்கிட்ட பங்கு கேட்க வராதிங்க. இதுதான் உள்ளர்த்தமா நான் பாக்குறேன். நீங்க வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்தீங்கன்னா நீங்க தான் சீட்டு கொடுக்கணும்.
என்டிஏல சேர்ந்தாங்கன்னா யார் சீட்டு கொடுப்பாங்க? பிஜேபி கொடுக்கணும். பிஜேபிக்கு நீங்க இவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தோன்னா நீங்க 60ல நில்லுங்க, 70ல நில்லுங்க, 84 நில்லுங்க, இல்ல அவங்களுக்கு நீங்க 10 பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை தான் திரு எடப்பாடி அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எங்களுக்கு வருகிறது. மேலும் பாத்தீங்கன்னா இப்ப ஜி கே வாசன் இருக்காருன்னா அவர் ஒரு 4-5 தொகுதி கேட்பாரு. அப்ப இவர்களோடு இருக்கக்கூடிய இன்னும் சில கட்சிகள், கூட்டணி கட்சிகள், சின்ன கட்சிகள்லாம் வரும்போது யார் சார் கூட்டணி சின்ன யார் வருவாங்க சார், இனிமே தான் வருவாங்க. இப்ப எந்த கட்சியில கூட்டணி உறுதியா இருக்குன்னு சொல்றீங்க? திமுக பலமான கூட்டணி, திமுக புடிங்கிட்டு வரும் சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போயிரும் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பலமா இருக்காங்க சார். இன்னைக்கு வரைக்கும் பலமா இருக்கிறது கோட்டை போல இருக்கு. கேட்டு சொல்லல, எஃகு கோட்டை போல இருக்கு. அதெல்லாம் எஃகு கோட்டையில உருக்கிடுவாங்க பாருங்க சார். எஃகு கோட்டையில உருகும் சார். ராகுல் காந்தி உங்கள்ட்ட சொன்னாரா நாங்க கூட்டணியில தீர்மானமா இருக்கோம்? இன்னைக்கு வரைக்கும் தேசிய தலைமையிடம் இது சொல்லி இருக்குதா? சொல்லுங்க. திருமாவளவன் வந்து சொல்றாரா? இன்னைக்கு பிரச்சனை ஒண்ணுமே இல்லையே சார். நீங்க கூட்டணி விட்டு வெளியில வரணும். எப்ப நீங்க வெளியில வருவீங்க? சீட்டு நீங்க கேட்கும் போது தானே உள்ள பவுச் தெரியும். நீங்க சீட்டு கேட்கும் போது அதுக்கு தான் அவங்க செய்திகளை உலாவ விட்டுருக்காங்க. நாங்க 65 சீட்டு கேட்போம், 70 சீட்டு கேட்போம், ஆட்சியில பங்கு கேட்போம் சொல்லி. அப்ப யாரு செல்வ பெருந்தகை பேசுறது என்ன, கார்த்திக் சிதம்பரம் பேசுறது என்ன, திருச்சி வேலுசாமி பேசுறதுலாம் என்ன? அதெல்லாம் அவங்களாம் காங்கிரஸ்காரங்க தானே. அவங்க காங்கிரஸ்காரங்க தானே சார், சீனியர் மெம்பர்ஸ் தானே. அப்ப அவங்க எல்லாம் பேசுறது என்ன கணக்கப்போ? ராகுல் காந்தி இதுக்கு எதுக்காக சொல்லியிருக்காரா? அதே போல இதே போல பிரச்சனையை ஏற்படுத்ததான் இப்ப பிஜேபி 65 சீட்டு கேக்குதா அதிமுக? இல்ல அப்படி இல்ல. பிஜேபி அலையன்ஸ் ஏற்கனவே பிக்ஸ் ஆயிருச்சு. தமிழ்நாட்டில் எங்களுக்கு 65 சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு மாநில தலைவர் கொண்டு போய் ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்கிறாரு. அதுவே ஃபைனல் கிடையாது, அது டெல்லி மேலிடம் தான் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிந்து 25 தொகுதிகள் பிஜேபிக்கு கொடுப்பதாக தான் பேச்சுவார்த்தை நடக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. பட் நாம கேட்கறது இப்ப நீங்க 25க்கு 25 கேட்டா கொடுக்க மாட்டோம் இல்லையா? என்ன கேட்கறோமோ அதோட கம்மியா தான் கொடுப்போம். அந்த பார்கெனிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஆனால் திமுக இரும்பு கோட்டைன்னு சொல்றீங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம், போன வாட்டி கொடுத்த சீட்டை ஒத்துக்க மாட்டோம். வைகோ ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறாங்க, திருமாவளவும் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன ஆட்சியில கேட்க மாட்டோம், நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இந்த எலெக்ஷன்ல நாங்க ஆட்சியில கேட்க மாட்டோம்னு சொன்னாரு. அது என்னன்னா ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோம்னு சொன்னவர் சீட்டு கம்மியா கேட்போம்னு எங்கேயா சொன்னாரா? சொல்லலை இல்லையா? எங்களுக்கு இவ்வளவு போன வாட்டி கொடுத்த சீட்டே போதுங்க, நாங்க சாட்டிஸ்ஃபைடா இங்க இருக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் இது வரைக்கும் சொல்லல. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே இன்னைக்கு அதை பத்தி பேசல. இல்ல அவங்க கூட்டணியில இருந்து கொண்டுதான் பேசுறாங்களே தவிர கூட்டணியில இருந்து வெளியில யாருமே வரல. நல்லா கவனிங்க. இப்போ இங்க ஏடிஎம்கேலயும் யாரும் கூட்டணி விட்டு வெளில வரலையா? அதுதாங்க கூட்டணியில சார் உங்களை பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2 பிஜேபி உங்களுக்கு பிஜேபி தவிர சார் பிஜேபி அதிமுக பெரிய கூட்டணி யாருமே இல்லையே. 2 பேருடைய வாக்கு வங்கியை சேர்த்தீங்கன்னா டிஎம்கே வாக்கு வங்கியோட அதிகம் தானே. என்னென்ன வாக்கு வங்கி இருக்கு உங்களுக்கு? சரி, போன வாட்டி 18% பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வாங்கிச்சா? அது கட்சிகள் எத்தனை கட்சிகள் இருக்கட்டும் சார், அந்த கட்சியெல்லாம் இன்னும் அப்படியே தானே இருக்காங்க. அதை விட்டு யாரும் வெளில போயிருக்காங்க நீங்க? சார் பிஎம்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில பிஎம்கே இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. அவங்க நாங்க போயிட்டோங்கிறத அவங்க அது உட்கட்சி பூசல் நடக்கிறதுனால நமக்கு ஒரு குழப்பமான மண்ணில் நம்ம இருக்கிறோம். சரி, எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் சீட் ஷேரிங் வரும்போது அதெல்லாம் உள்ள வருவாங்க. குழப்பமான மாநிலங்களில் வாக்காளர்கள் இருக்காங்களா? இல்ல, கட்சி தான் இருக்குதாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கிறாங்க, அதோடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, வாக்காளர்கள்லாம் இல்ல. வாக்காளர்கள் தெளிவா இருக்கிறாங்க. இல்ல அதாவது பாத்தீங்கன்னா அங்க நடக்கிற பிரச்சனை குழப்பமான மண்ணில் இருக்கிறோம்னா ஒண்ணு அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி குழப்பம். அதாவது இப்ப தேமுதிக ஒரு என்ன வாக்கு வங்கி வச்சிருக்காங்க, ஆனால் டிமாண்ட் பண்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த டிமாண்டே இல்ல. அந்த கட்சி யாருகிட்ட இருக்குங்கிறத இப்ப பிரச்சனையே. அவர் அன்புமணி ஒரு பக்கம் கூட்டம் போடுறாரு, ஐயா ராமதாஸ் ஒரு பக்கம் கூட்டம் போடுறாரு, இவர் மேல அவர் கம்ப்ளைண்ட் சொல்றாரு, இது நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அவங்க ஒரு முடிவுக்கே வரல. இன்னும் கட்சி என்னங்கறத முடிவு பண்ணாதான் கூட்டணியை பத்தியே பேச முடியும். நீங்க இல்ல அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து கூட்டணிக்கு இழுத்துட்டு அவங்கள வரவழைக்க வேண்டிய வேலை இப்ப அதிமுகவுக்கும் பாஜக இடையே போட்டி நடக்குதா? யாரும் இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு கட்சியை நீங்க சேர்த்து வைக்கிறது மட்டும் பஞ்சாயத்து பண்ற வேலை பிஜேபிக்கு கிடையாது. பண்ணது கிடையாது. அவங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சார். அதாவது ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கும்போது சார் அவங்க வர்றாங்க, நீங்க பார்த்து சேர்த்துங்கன்னு சொல்ல, இது ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான். பஞ்சாயத்து பண்ற வேலை கிடையாது. ஓபிஎஸ் இபிஎஸ் வித்யாசாகர் இணைத்து வைத்தாரு. யார் சொல்லி இணைத்து வைத்தாரு? இல்ல அதுதான் சார். அப்ப எங்க இருந்தாங்க? கூட்டணியில இருக்கும்போது பேரு இப்ப 2 பேர் சண்டை போடுறாங்க, நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்க? அதுக்கு பேரு பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து கிடையாது சார். பஞ்சாயத்து இப்ப 2 நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச 2 நண்பர்கள் சண்டை போட்டு பிரியும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 பேரும் சேர்ந்துக்கப்பான்னு சொல்லுவோமா? அது அட்வைஸ் தான்.
அது பஞ்சாயத்துனா நீங்க அவனு சேரணும் அப்படிங்கிறது பஞ்சாயத்து இல்ல, அது ஆர்டர் போடுறதுதான் பஞ்சாயத்து. இல்ல ஆக்கப்பூர்வமும் சொல்லலாம்ல, ஆலோசனையே சொல்லலாம்ல. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்க கட்சி பிரச்சனையை பேசுறதுக்கே எங்களுக்கு வேலை இருக்குது சார். எங்களோட கூட்டணிக்கு வந்தீர்கள் என்றால் நம்ம ஜெயிப்பதை பற்றியும் வாக்காளர்களுடைய வாக்குகளை பெறுவதை பற்றி தான் நம்ம பேசணும். சரி சார், அப்ப உங்க பாயிண்ட்க்கு நான் வரேன். அப்படியாவது ஒரு திட்டத்துல மெகா கூட்டணியில இருந்து சொல்லிக்கிட்டே இருந்து இன்னைக்கு வரைக்கும் மெகா கூட்டணி சொல்லிட்டு இருக்கீங்களா தவிர சார் மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும் சார். மக்கள்கிட்ட வந்து எங்க பாருங்க எப்படி தெரியப்படுத்தணும்னா, நாங்களும் மெகா கூட்டணி அமைச்சிட்டோம் சொல்லணும், எங்கள்கிட்ட இருக்குது மெகா கூட்டணி திரைக்கு பின்னால இருக்குது அப்படின்னு சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? இல்ல மக்கள் வந்து சார் எப்ப நம்பணும்னா எலெக்ஷன் டயத்துல தான் மக்களுக்கு தெரியணும். இப்பவே நீங்க சொல்லி என்ன பண்ண, இப்போ ஒண்ணு இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். ஏப்ரல் மாசம் வந்து இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி நடந்தது, முடிவானது. அன்னையில இருந்து கூட்டணியை பத்தின விமர்சனங்கள் தானே வந்துகிட்டு இருக்கு. இவங்க எப்படி கூட்டணி வச்சாங்க, இவங்க ஏன் கூட்டணி வச்சாங்க, டிஎம்கே கவலைப்படுது சார். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை சார்? ஐயா உங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, நீங்க ஏன் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? ஒரு எத்தனை முதலமைச்சர் எத்தனை வாட்டி பேசிட்டாரு, துணை முதலமைச்சர் எத்தனை வாட்டி பேசிட்டாரு, இது இந்த கூட்டணி நிலைக்காது, திருமாவளவன் எத்தனை வாட்டி பேசிட்டாரு. அப்போ இது வந்து என்னன்னா, இந்த கூட்டணி அமையாது, இவர்கள் எதிரிகளாக இருக்கும்போது நம்ம வந்து அதுல இது பண்ணலாம்னு நினைச்சாங்க. அப்படித்தான் போன சட்டமன்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. எப்படி கருத்துக்கள் சொல்றாங்கன்னா, அப்பப்ப சேருவாங்க அப்பப்ப பிரிவாங்க. நீங்க சேரலையா? நீங்க பிஜேபி கூட சேர்ந்ததே இல்லையா? நீங்க சேர்ந்து கூட்டணி ஆட்சியில் நீங்க இருந்திருக்கீங்கல்ல, 2001ல இருந்தாங்க. அப்ப அது வரலாறு இல்ல. 99 நீங்க செஞ்சா தப்பு இல்ல, நாங்க செஞ்சா தப்பா? அப்பதான் சொன்னாரா சார், ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு வந்து கலைஞர் தெளிவா சொன்னாரு. எப்ப சொன்னாரு? வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட்டணியில ஆட்சியில இருக்கும்போது உங்களை பதவி வாங்கும் போது உங்களுக்கு அது தெரியலையா? அப்போ அது தெளிவுபடுத்தியார்ல. எப்போ வெளில வந்து நாங்களும் சொல்லுவோம். அப்போ நாங்க வந்து போன பாராளுமன்ற எலெக்ஷன்ல கூட்டணியில இல்ல, இப்ப கூட்டணி வச்சிருக்கிறோம். சரி, அப்ப இது வந்து அந்தந்த கட்சிகளோட இப்போ பொதுவாவே இந்த தேர்தல் கூட்டணிங்கிறது அந்த தேர்தலை பொறுத்து அமையிறது, எல்லா கட்சிகளுடைய நிலையும். ஏன்னா இப்போ சென்ற முறை பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டது. விரிசல் ஏற்பட்டும் போது பிஜேபி வந்து நோக்கியது வந்து மோடிஜி பிரதமர் ஆகணுங்கிறதுக்கு இந்தியா ஃபுல்லா நடந்த தேர்தல் அது. அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, யாரு பிரதமர் ஆகிறதே சொல்ல முடியாதனாலதான் அவங்களுடைய தோல்வியே வந்தது. அதான உண்மை. உங்களுக்கு நான் எம்பிக்கு ஓட்டு போட்டா நீங்க யாரை பிரதமரா தேர்ந்தெடுப்பீங்கன்னு கேட்டா அவங்கள்ட்ட பிரதமர் கேண்டிடேட்டே கிடையாது. டிஎம்கேவாது இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு, இவருக்கு அது இல்லை. ஸோ அப்போ கொள்கை கூட்டணிங்கிறது என்ன ஆகி போச்சு, இவருக்கு அந்த விஷயத்தை சொல்ல முடியாம போனதுனால தான் அந்த தேர்தலில் இவர்கள் வந்து 3ஆம் இடத்திற்கு போனார்கள். பிரைம் மினிஸ்டர் யார் சார்? எம்பி தேர்தல் பிரைம் மினிஸ்டர் தேர்தல், அந்த இடத்துல நீங்க 0 ஆயிட்டீங்கல்ல, அது ஏடிஎம்கேடைய வீழ்ச்சி தான். அதை உணர்ந்த பிறகுதான் இரண்டாவது இப்ப பிஜேபி ஏன் வந்து இவங்களோட கூட்டணி பண்றாங்கன்னா, இது மாநில தேர்தல். அப்ப அங்க மாநில கட்சிகளுக்கு தான் செல்வாக்கு, தேசிய கட்சிகளுக்கு செல்வாக்கு கிடையாது. இந்திரா காந்தி காலத்துல இருந்தே கூட்டணியில தான் ஓடுது. காங்கிரஸ் தனியா நின்று இருக்காங்களா? இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அப்ப நீங்க பிஜேபி மட்டும் ஏன் நிக்கிறீங்கன்னு சேர்றீங்கன்னு கேட்கும் போது, காங்கிரஸ் எந்த இடத்துலயாவது தனியாக, ஏன் சார் ராஜீவ் காந்தி செத்து போனப்ப கூட தனியா நிக்கலையே சார்? 52ல வந்து தனியா நின்னாங்க சார். அது வந்து அப்போ சுதந்திரத்தை பெற்றப்போ நீங்க காங்கிரஸ் மட்டும்தான் கட்சி, காங்கிரஸ் மட்டும்தான் கட்சி. அப்போ வந்து 3வது அணி வந்து இந்தியாவிலே வெற்றி பெற்ற ஒரு அணி எதுனா ராமசாமி பட்டியாச்சி தலைமையிலான கட்சியும் மாணிக்க நாயக்கர் தலைமையிலான கட்சியும் தான் வந்து 3வது அணி வெற்றி பெற்றது. அதுக்கு பிறகு 3வது அணி இல்ல. 30 கோடி மக்கள் இருக்கும்போது உள்ள கதை வேற, டெக்னாலஜி வேற. அந்த தேர்தல் முறை அதான் இன்னைக்கு டெக்னாலஜி வேற. அதன் பிறகு நடந்த எந்த தேர்தலையும் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி இல்லாம வரல மாநில விஷயங்கள்ல. அப்போ இவங்க வந்து பண்ண தவற உணர்ந்து இன்னைக்கு 2 கட்சியும் கூட்டணி போட்டதுல இருந்து குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது ஆளுகின்ற கட்சி. ஏன்னா இவங்க பிரிஞ்சிருந்தா அவங்களுக்கு லாபம். அப்போ இவங்க பிரிஞ்சிருந்தா என்ன ஒண்ணுன்னா, பாத்தியா நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படிங்கறத இவங்க கூட்டணிக்கு காட்டலாம். இப்ப புதுசா விஜய்னு ஒருத்தர் வந்தோடனே இப்ப எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் என்ன ஆகி போச்சு. டிடிவி என்ன சொல்றாரு, நான் என்டிஏ விட்டு வெளில வந்துட்டேன், விஜய் தான் ஆட்சி அமைப்பாரு. அப்போ ஏப்ரல் மாசம் உங்களுக்கு தெரியலையா? அப்பவும் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல. அப்பவே நீங்க சொல்லிட்டு வெளில வர வேண்டியதானே, எனக்கு எடப்பாடி தலைமை பிடிக்கல, தமிழ்நாட்டில் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வெளியில போறேன், நான் இன்னைக்கு விஜய் சப்போர்ட் பண்றேன்னு அவர் சொன்னாரா சார்? டிடி தினகரன் வந்து ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்தாரு. அதாவது வந்து அதிமுக தலைமை நாங்கள் ஏத்துக்கிறோம் அந்த டோன்ல தான் சொல்லிட்டு வந்தாரு. எடப்பாடியை மாத்துங்கிறாரு. அவருடைய டிமாண்ட் என்ன சார்? எடப்பாடி அந்த சீட்ல இருக்கக்கூடாது. எடப்பாடி மாத்துங்கன்னு எப்ப சொன்னாரு? ஆரம்பத்துல இருந்தே அவர் அதான் சொல்லிருக்காரு. ஒரு சில ஆளுமைகளுடைய ஆலோசனை கேட்ட பிறகுதான் அந்த டோன் வருது. அதுதான் சொல்றேன் சார். அவருடைய எண்ணம் என்ன? அவருடைய எண்ணம் என்ன? இப்ப நீங்க எப்படி பேசினாலும் ஒண்ணுதான். ஒரு முன்னாள் ஆளுமையோடைய ஆலோசனை கேட்டதுக்கு பிறகுதான் எடப்பாடி மாத்தினா அந்த டோன் வருது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி,
அவரோட தான் தேசிய தலைமை கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? தேசிய தலைமை சொல்றதை கேட்குறீங்களா, மாநில தலைமை சொல்றதை கேட்குறீங்களா? உங்களுக்கு மாநில தலைமைக்கு ஆகாது. தேசிய தலைமை சொல்லும்போது நீங்க ஏன் என்டிஏ விட்டு வெளில வந்தீங்க? வெளியில வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு? அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது எனக்கு மரியாதை கிடைச்சது, நைனா நாகேந்திரன் இருக்கும்போது மரியாதை கிடைக்கலங்கிறாரு. அப்ப இவர் ஏன் அண்ணாமலையோட ஆளா? இவரு அவர் தானே சொன்னார். அதை முக்கியத்துவம் கொடுக்கல சொல்றாரு. என்ன முக்கியத்துவம் சார்? சார் அதுக்கு முன்னாடி முக்கியத்துவம் கொடுத்ததுல நீங்க சார் மோடிஜியை பார்த்து தானே சார் போனீங்க, அண்ணாமலை பார்த்து போனீங்களா? உங்களுக்கு முக்கியம் யாரு? மோடிஜியை பிடிக்கும், மோடிஜி பிஜேபியில் இருக்காரு, அந்த அலையன்ஸுக்கு தான் நீங்க போனீங்க. அப்போ மதுரையில் போய் நீங்க பாராளுமன்ற தேர்தலில் மேடல் நிற்கும் போது கடைசியாக தான் உங்களுக்கு 2 சீட்டே அலாட் பண்ணாங்க, திருச்சியும் தேனியும். தேனியிலையுமே உங்க கட்சியில இருந்தவர்கிட்ட தான் நீங்க தோத்துட்டு வந்திருக்கீங்க. உங்க செல்வாக்கு அவ்வளவுதான். 2021 எத்தனை தொகுதியில் நின்னாரு? அவருக்கு போய் 2 சீட்டு கொடுக்குறீங்களே, அது நியாயமா? அதையே வாங்கினார் அவரு. இல்ல சார், நான் நிக்கலன்னு சொல்லிட்டு போங்க சார். நீங்க தன்மானமிக்க தலைவராக இருந்தால் ஒரு முன்னாள் முதலமைச்சரை அவருக்கு ஒரு தொகுதியை கொடுத்து ராமநாதபுரத்தில் நிக்க வைக்கிறீங்க என்ன? அதே போல வந்து ஒரு அம்மா ஒரு கட்சியினுடைய தலைவர் யார், தினகரன், அந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் 2 தொகுதி கொடுக்கும் இல்லையா? அவருக்கு வந்து கோவிந்தா போட்டது, அவருக்கு வந்து 2 தொகுதி கொடுக்குறீங்க. அது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட் வந்து ஒவ்வொரு கட்சியா கொடுக்கும். ஆனா நீங்க வந்து அந்த 2 தொகுதியில நீங்க 20 தொகுதி வைக்கிறீங்க சார். அது தேசிய கட்சி. சரி, தேசிய கட்சி. நான் என்ன சொல்றேன், இங்க வந்து அதுக்கான வந்து ரெஸ்பான்ஸ் நான் சொல்றேன் இருங்க. தேசிய கட்சி நாங்க 20 தொகுதியில நிக்கிறாங்க, 20 தொகுதியிலும் தோல்வி பெறாங்கன்னே வைங்க. ஆனால் 2 தொகுதியில ஒரு சில தொகுதியில வந்து நிறைய வாக்குகள் வாங்குனீங்க. தென் சென்னை, கோயம்புத்தூர், அது வந்து கட்சிகளுடைய பலம் அங்க இருந்தது, ஜாதி வாக்குகள் அங்க இருந்தது, சமுதாய வாக்குகள் அங்க இருந்தது, இந்து மக்களுடைய இந்து அமைப்புகளுடைய வாக்குகள் அங்க இருந்தது. இது எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். பிஜேபிக்காக மட்டுமோ ஏடிஎம்கே மட்டும் இல்ல, அது எல்லாமே அடக்கம். உணர்வு பூர்வமாக பார்க்கும்போது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கிங்கிறது என்ன? அவருடைய ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயம், சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அதனால தானே நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிறீங்க. எல்லா கட்சிகளுடைய வாக்குகள் தான் 18%. ஆமா, 18% அனைத்து கட்சிகளுடைய இதுதான். அண்ணாமலைக்கு சொந்தம் கிடையாது, டிடிவிக்கு சொந்தம் கிடையாது. பிஜேபிக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு காட்டும் போது கூட்டணி, இப்போ டிஎம்கே உடைய கூட்டணியில வந்து டிஎம்கேக்கு மட்டும் தனியா எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, காங்கிரஸுக்கு எவ்வளவு தனியா இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் தனியா இருக்கு, கம்யூனிஸ்ட் எவ்வளவு தனியா இருக்குது, எல்லாம் தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தேராது. கூட்டணியோட சேர்த்து 45% இருக்காங்க. இந்த 18% வாங்கின எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து கூடுதலா உள்ள கட்சிகளையும் இது கொண்டு வர வேண்டிய வேலை வந்து இப்போ யாருக்குன்னா பிஜேபி தான் இருக்கு. பிஜேபி வந்து எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க. ஒன்று, ஏடிஎம்கேவும் விருப்பப்படுறாங்க, யாரையும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஏடிஎம்கேவுக்கே உங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் வந்தார்கள் என்றால், இப்போது திரு செங்கோட்டையன் வந்து 10 நாள் கெடு வச்சாரு, அப்புறம் திரும்பி டெல்லிக்கு போனாரு. இல்ல ஒரு நிமிஷம், அப்ப இந்த அவரை மாதிரி உள்ள மற்றவர்கள் இருக்காங்கன்னே வச்சுங்களேன். அவர் என்ன பண்ணாரு? கடைசியில இப்ப தாவேக்கால போய் சேர்ந்துட்டாரு. அதாவது உயிர் ரத்தம் மூச்சு எல்லாமே ஏடிஎம்கேன்னு இருந்து 1972 இருந்து தொடர்ந்து 9 முறை எம்எல்ஏவா இருந்து அமைச்சரா இருந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுக்கு டூர் மேப் வரைக்கும் போட்டு கொடுத்த ஒரு தீவிர விசுவாசி இன்னைக்கு கட்சியை விட்டு போயிட்டாரு. அவர் வந்து விலகி போனது அதிமுகவுக்கு வந்து பெரிய இழப்பு தானே சார். அப்படிதான் பார்க்கணும். என்ன இழப்பு? ஆற்றலை சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன், ஆற்றலை சொல்றீங்க. ஆமா சார், அந்த ஆற்றலை பயன்படுத்தி, அந்த ஆற்றலை பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்த? அவர் யாருகிட்ட போய் பேச வேண்டும்? நான் சொல்றது தான் நீ செய்யணும்னு சொல்லி எடப்பாடி கிட்ட போய் சொல்ல முடியாது இல்லையா? இன்னைக்கு அவர் வந்து ஒரு தனி ஆளுமையா இருந்திருக்காரு, ஒரு 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இவர் ஜெயலலிதா அம்மாட்ட போய் இப்படி பேசியிருக்க முடியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போய் இப்படி பேசியிருக்க முடியுமா? இன்னைக்கு போயிருக்க விஜய்கிட்ட போய் ஒரு சந்திச்சு பேச முடியுமா சார்? முதல்ல இல்ல, ஜெயலலிதா இருந்திருந்தா செங்கோட்டையை வெளியே போறது விட்டுருப்பாங்களா? அந்த கேள்வி இருக்குல்ல. இல்ல, அப்போ அங்க வந்து விட்டுருப்பாங்களான்னா இவர் அங்க போய் பேசவே மாட்டாரு. நீங்க வந்து இத்தனை வருஷத்துல ஜெயலலிதா இருக்கும்போது எங்க போய் எத்தனை வாட்டி அவர் கட்சியை விட்டு நீக்கி இருக்காங்க தெரியுமில்ல? அவங்க வேற ஒரு சொந்த பிரச்சனைக்காக அவர் நீக்கினாங்க தெரியும் இல்லையா? ஆமா சார், மறுபடியும் இணைத்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு. சொல்றேன், இப்ப இவர் இணைந்திருக்க தாவேக்கால விஜயை சந்திச்சு இவர் எத்தனை வாட்டி பேசுவாரு? இல்ல சார், அவர் மீது தான் நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்களா சார்? இதுக்கு சார் அவரை வந்து மறுபடியும் இணைத்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு எடப்பாடி. அந்த கேள்வி இருக்குல்ல சார். அதாவது சார் தானே கொடுத்திருக்காரு. உங்களுடைய ஒரு மரியாதையும் உங்களுடைய விசுவாசத்தையும் மதிச்சு தானே கொடுத்திருக்காரு. நீங்க எதுக்கு நீங்க போர்க்கொடி தூக்குறீங்க? யாருக்காக நீங்க போர்க்கொடி தூக்குறீங்க? தூக்கிட்டு நீங்க ஏடிஎம்கேல இருந்தீங்களா சார்? நீங்க ஓபிஎஸ் சேர்க்கணுங்கிறீங்க, டிடிவியை சேர்க்கணுங்கிறீங்க, சசிகலாமாவை சேர்க்கணுங்கிறீங்க, ஒன்றிணைந்து அதிமுக உருவாகணும்னு நினைச்ச நீங்க
எப்படி சார் தாவேக்கையில போய் சேர்ந்தீங்க? பல பேர் கடைசி வரைக்கும் நீங்க ஒண்ணுமே இல்லாம நீங்க வெறும் செங்கோட்டையன் சுயேட்சையா இருந்தா கூட அந்த பகுதியில் ஜெயிப்பீங்க சார். நீங்க உங்களுடைய தனி செல்வாக்கு இருக்குல்ல, கிட்டத்தட்ட 10 தொகுதி அவருடைய செல்வாக்குல அவருடைய நிர்வாகிகள் மூலமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நீங்க தாவேக்கையில போய் சேர்ந்துட்டு தாவேக்காவுடைய தலைவரை எப்படி நீங்க வந்து தலைவரா உங்களால ஏத்துக்க முடியும்? அவருடைய வயது என்ன, உங்க வயது என்ன, உங்க அரசியல் அனுபவம் என்ன, அவர் அரசியல் அனுபவம் என்ன? அப்ப நீங்க சந்தர்ப்பவாதிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல சார். ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்த பொழுது எஸ்டி சோமசுந்தரம் வேலில் தொங்கிட்டே போனாரு. தெரியும். அவருடைய அனுபவம்னா இவருடைய அனுபவம் அரசியல் அதெல்லாம் பார்க்க முடியாது. எஸ்டிஎஸ் சோமசுந்தரம் இருந்த காலகட்டம் வேற சார். அவருடைய நால்வரணி ஆரம்பிச்சாங்க. ஆமா, என்ன அதுக்கு ஒன்றும் சரியா வரல. திருநாவுக்கரசு கட்சி ஆரம்பிச்சாரு. எங்க வந்தாங்க? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சூடுபட்டுக்கிட்டவங்க இருக்காங்க இல்லையா? அரசியல் அனுபவத்துல அதெல்லாம் பார்க்க முடியாது. இல்ல இப்போ இவர் வந்து எதற்காக தாவேக்கால சேர்ந்தார்? என்ன மரியாதை அங்க கிடைச்சிரும் உங்களுக்கு? மரியாதை கிடைச்சதுனாலதான் அங்க போயிருக்காரு சார். அது இன்னைக்கு போன எல்லாருக்குமே இப்ப டிஎம்கேல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து போன அவ்வளவு பேர் மினிஸ்டரா இருக்கிறாங்க. அது மரியாதை. எப்படின்னா திமுக போக சொல்றீங்களா நீங்க? நான் சொல்லல, நீங்க மரியாதைன்னு சொல்றதுக்கு சொல்றேன் நானு. மரியாதைன்னா என்ன சார் மரியாதை? இது சார் இது வந்து என்ன கட்சி, இவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னே தெரியாது. நீங்க இது திமுகங்கிறது அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, வாக்கு வங்கி என்ன இருக்குதுங்கிறது தெரியுது. மரியாதை என்றால் என்னன்னா நீங்க போற இடம் இதை விட பெரிய இடமா போகணும். நீங்க ஒரு தேசிய கட்சியில போய் சேர்ந்துருங்க. நீங்க சார் இப்போ ஒரு சின்ன கார் வாங்குறோம், அடுத்து நம்ம சைக்கிளா வாங்குவோம், பெரிய கார் தானே வாங்குவோம். இல்லை சார், அதுக்கும் அவர் முயற்சி பண்ணி தான் அங்கே சாதகமான பதில் இல்லாத காரணத்தினால தான் விஜயை தேர்ந்தெடுத்தாரு. இப்போ வந்து நிர்வாக குழு ஒரு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்க, போக நல்ல பதவி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புஷியானந்த பதவியை வந்து பிடிங்க விட்டு கொடுக்க சொல்றீங்களா? புஷியானந்த் பதவி நீங்க சொல்றது அப்படியே நாங்க சார். புஷியானந்த் புஷியானந்தியே வந்து யாரும் இன்னும் பெருசா எடுத்துக்கல சார். அவருடைய அரசியல் அனுபவங்கிறது செங்கோட்டையனோட அரசியல் அனுபவம் வேற. இப்ப நாஞ்சில் சம்பத் போயிருக்காரு. நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன மரியாதை? இல்ல நான் கேக்குறேன், அவருக்கும் இந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்சியில என்ன பேசினாரோ அங்கதான் பேசுவாரு. ஆமா, திருப்பி திருப்பி அதே மாத்தி உல்டாவா பேசுவார். வேற ஒண்ணும் புதுசா கிடையாது சப்ஜெக்ட். அவரு வந்து களத்துல நின்று வெற்றி பெற்ற ஒரு பேச்சாளர், மேடை பேச்சாளர், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி மேடைக்கு போட்டு காசு கொடுக்கலாம், அடுத்த கட்சிக்கு போயிருவாரு சார். பேச்சாளருடைய இயல்பான சுபாவம் அப்படிதான். அப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறிய செங்கோட்டையன் அதிமுகவை உடைத்துள்ளார். அப்படித்தானே சார் வரும்? நீங்க ஒருங்கிணைக்கணும்னு சொல்ற நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா எப்படி அதிமுக ஒருங்கிணையும்? சில தூண்டுதல் பேர்ல அவர் வந்து அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாரோ? தூண்டுதல் இல்ல, அவர் வந்து என்னன்னா நான் போனா என்ன நடக்கும்னு பாரு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி போயிருக்காரு சார். உங்களை இவர் டெல்லி போனப்போ நீக்கல இல்லையா? இவர் எங்க போனப்போ அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க. போய் அந்த 3 பேரோட சேர்ந்து தேவர் ஜெயந்தியில போய் நிற்கும் போது தான் ஒரே கார்ல போறாரு. சில அவருக்கு மரியாதை செலுத்தணும். அந்த சார் மரியாதை உங்களுக்கு கார் இல்லையா? இல்ல அது ஒரு உங்களுக்கு கார் இருக்கா இல்லையா சார்? நான் என்ன சொல்றேன், கட்சி விரோத நடவடிக்கைன்னா என்ன சார்? கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க கூட நீங்க எந்த விதமான தொடர்பும் வச்சுக்க கூடாது. அதான கட்சி சட்டம். அப்ப அந்த சட்டத்தை மீறி நீங்க செயல்படுவீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது அப்ப நீங்க எப்படி அப்போ இந்த 4 பேரும் சேர்ந்தாதான் ஏடிஎம்கே ஒருங்கிணைக்க முடியுமா? அப்ப 2 கோடி தொண்டர்கள் ஒருங்கிணைக்க மாட்டாங்களா? இல்ல சார், அவரு போன சூழல்ல அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாத இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டாரு. இதெல்லாம் முன்கூட்டியே ஏற்கனவே திட்டமிட்டதுதான் சொல்லி அவர் சொல்லிட்டாரு சார். அவரை இழுத்து ஒரு வேலையை கொடுக்கலாம்ல. நான் சொல்றது அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு சார். செங்கோட்டையனா அவரு அதாவது சேர்ந்து வர்றது ஏற்கனவே போட்ட திட்டம்னு அவர் தானே சொன்னாரு. இல்ல அந்த சூழல்ல வந்து உண்மை பேச முடியாத அளவு கூட இருந்திருக்கலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு போங்க, 1/2 மணி நேரம் கழிச்சு போங்க. இல்ல சார், இந்த கொங்கு பகுதியிலிருந்து தனியா தானே சார் அவர் போயிருக்காரு. சார் கொங்கு பகுதியில் அவர் தனியா தான் போனோம். இவர் இருக்கிறது பெரிய குளம், அவர் இருக்கிறது கோபி. அதனால அப்படித்தான் வந்தாகணும். அதை மாற்ற முடியாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து மதுரையில இருந்து சேர்ந்து சந்திச்சு போனீங்கன்னா அப்ப மீட்டிங் பாயிண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி தானே சார் போறோம். அவர் அப்பவே திட்டம் போட்டுட்டார். என்னன்னு சொன்னா, ஒண்ணு இவங்க ஏதாவது கட்சி அவர் வந்து அமமுகல சேர்ந்திருந்தா கூட மரியாதை இருந்திருக்கும். ஏடிஎம்கே ஓடிய இதுல இருந்தவங்க சார். தினகரன் வந்து அதிமுக திமுக அளவுக்கு நாங்க இல்ல வலிமை இல்லைன்னு சொல்றப்ப எப்ப வலிமை ஆக்குங்க? இப்ப தாவேகா மட்டும் வலிமையான கட்சியா? இல்ல எப்படி அங்க போய் இவர் சேருவாரு? தாவேகா வலிமையான கட்சியா? அவரு மறைமுக செய்தி சொல்றாரு, நான் இன்னும் அந்த அளவுக்கு இல்ல, இங்க வராதேங்கிறாரு. அதான உண்மை. வரைமுகம் எல்லாம் கிடையாது. இங்க வராத, இங்க வேலை இல்ல.
என் கட்சியை நான் பாத்துக்கிறேன், ஒரு தலைமை போதும், இங்க போர்க்கொடி தூக்கினே அங்கேயும் வந்து நாளைக்கு தூக்குவேன்னு நம்பல. இல்ல இன்னொன்னு சொல்றாரு, அதை யதார்த்தத்தை நான் சொல்றேன், செய்தி சந்திப்பு சொல்றாரு. அந்த அளவுக்கு நாங்க இல்லைங்க என்ன. அப்போ வந்து நீங்க சொல்றீங்க ஏடிஎம்கே உடைய வாக்கு வங்கியை சரிச்சிருவோம், அவங்க தோல்விக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றீங்க. அப்ப நீங்க பலமற்ற கட்சி ஆயிருவீங்களா? இல்ல சார், அந்த தேர்தல் காலத்துல அது தனி ஒரு தெம்பு வரும் சார். சரி, இப்ப சட்டமன்ற தேர்தல் சார், நீங்க ஏற்கனவே வந்து கூட்டாஞ்சோறு பண்ணீங்க. சரி, பிஜேபிக்கு கிரெடிட் போகுதோ கெட்ட பேர் வந்தாலும் பிஜேபிக்கு தான், அமமுக கண்டுக்க மாட்டாங்க. ஏடிஎம்கேல வாக்கு வங்கி குறைஞ்சோன்னா ஆமாமா எங்களால தான் குறைஞ்சிச்சு நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் என்ன பண்ண போறீங்க? சட்டமன்ற தேர்தல் அவர் வந்து எலெக்ஷன் ஒர்க்கர், எலெக்ஷன் வின்னர். இப்போ தாவேக்கால செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரு. இப்ப தாவேக்கால வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில செங்கோட்டையனே இருப்பாரு நிச்சயமா. அப்போ அமமுக சேர்க்கலாமா வேண்டாமாங்கிறத வந்து செங்கோட்டையன் சொல்லுவாரா மாட்டாரா? நிச்சயமா. அப்ப நீங்க முன்னாடி அவர் அனுப்பிட்டு பின்னாடி நான் போய் சேர்ந்துக்கிறேங்கிறீங்களா? அப்போ உங்களால தனித்து நிக்க தாவேக்கால போய் நான் சேர்றேன்னு சொல்ல தினகரன். தாவேக்கால வந்து நான் கூட்டணி வைக்கிறேன், அது ரெண்டும் ஒண்ணுதானே அப்படிதான் சொல்றாரு. அங்க போனா உங்க கொடி பறக்குமா தாவேக்கா கொடி பறக்குமா? அதிமுக போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா? பாஜக அதுல போய் சேர்ந்துருக்கீங்களா? கூட்டணி தானே, அதுதான் அவரு சொல்றாரு. அதுதான் சார். இப்ப அதையும் அவர் சொல்லலையே. இல்ல தாவேக தலைமையில கூட்டணி அமையும், அந்த கூட்டணியில அமமுகவும் இடம்பெறும் சொல்லல, அப்படியே சொன்னாரு சார். எங்க கூட்டணி நாங்க யார் கூட வைக்கிறோமோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு அப்படிதான் சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க கட்சி பெருசு, தாவேக சின்னதா? அப்படி சொல்ல சார். சார் அவர் சொன்ன அர்த்தம் சொன்னாரு சார். அமமுக இடம்பெறக்கூடிய கட்சி தான் ஜெயிக்கும், தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும். அது சொல்ல வேண்டியது ஒரு கட்சியுடைய கடமை இல்லையா? ரைட்டு. நான் என்ன சொல்றேன், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. அப்ப நீங்க இப்ப சேர்ந்திருக்க வேண்டியது, கூட்டணி நீங்க பலமா போட்டுற வேண்டியது. நீங்க ஏடிஎம்கே ஏன் குறை சொல்லி, உங்களுக்கு கூட்டணி வரல, மெகா கூட்டணி வரல, நீங்க சேர்ந்துருங்களேன். அது நீங்க ஏன் சார் குறைய எடுத்துக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், தினகரன் வந்து ஏற்கனவே இங்க பயணித்தவர் இல்லையா? அவர் வந்து எலெக்ஷனை முன்னிட்டு இந்த மாதிரி நடக்குங்கிறது, அவர் எலெக்ஷன் ஒர்க்கர் மட்டும் இல்லை, எலெக்ஷன் வின்னரு, அதே போல பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கர். இப்ப அவர் வந்து பெரிய குளத்திலும் ஜெயிப்பார் சார், ஆர்கே நகரில் ஜெயிப்பார். இப்ப எடப்பாடி பழனிசாமி முன்னாடி சார் இப்ப ஜெயிக்கல இல்ல சார். நான் என்ன சொல்றேன், அவர் வந்து பெரிய குளத்துல மட்டும் இல்ல சார், இங்கேயும் ஜெயிப்பார். ஏன்னா ரெண்டு இடத்துலயும் உள்ள கள நிலவரம் தெரியும். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் மட்டும் தான் ஜெயிக்கிறாரு. இல்ல தாவேகா வந்து இப்ப கூட்டணி அமமுகவோட சேரும்போது அமமுகவுக்கு ஒரு முக்கிய பதவி கொடுப்பாங்களா? கூட்டணி ஆட்சியில கொடுப்பாங்களா? துணை முதலமைச்சர் கொடுத்துருவாங்களா? இல்ல அவர் சொன்னதுக்கு நான் கேட்கிறேன் சார். அதாவது கூட்டணியில உள்ள உரிய அங்கீகாரம் கொடுக்கும், அங்கீகாரம் ஆட்சியில வந்து பதவி கொடுப்பேன்னு சொல்லி, ஆட்சியில வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன்னு முதல் மாநாட்டிலே விஜய் சொன்னார் எங்களை வர்றவங்களுக்கு. அப்போ அவர் அதை நோக்கித்தான் தினகரன் போகிறார்னு நினைக்கிறீங்க நீங்க? இருக்கலாம் இல்லையா? அப்ப நாளைக்கு காங்கிரஸ் திடீர்னு வந்துட்டாங்கன்னா யாருக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பீங்க சார்? அது தேசிய கட்சி இல்ல, வரப்பொழுது பார்க்கலாம். வருவாங்க, நிச்சயமாக வருவார்கள். நீங்க ஜனவரியில பாருங்க, களம் மாறும், காட்சிகள் மாறும். ஆட்சி கட்டில் அமரப்போவது யார் என்பது 26ல் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சில்லறை எல்லாருமே ஒரு கூட்டணியை நோக்கி போகிறாங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வரைக்கும் எல்லாரும் பெரிய ஆப்ஷனாக நினச்சிக்கிட்டு இருந்து யார் சார்? பாட்டாளி மக்கள் கட்சியை. ஒவ்வொரு தேர்தல்லையும் ஃபர்ஸ்ட் அந்த கட்சி எங்கே போகுதுன்னு தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னு தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சியை பற்றியே பேச்சுவார்த்தை இல்லையே. இப்போ தேமுதிக வந்து எவ்வளவோ உருண்டு முரண்டு பார்க்குறாங்க, நாங்கள் வர்றோம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இதுதான் ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு போன தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி இருந்தவங்க இப்போ வந்து எனக்கு ராஜ்யசபா கொடுக்கல, சுதீஷுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு இப்போ நாங்கள் வந்து தனியாக பண்ணுறோம், அப்போ நாங்கள் ஜனவரியில் சொல்கிறோம், அப்போ ஜனவரியில் ராஜ்யசபா எம்பி தரேன்னு ஏடிஎம்கே சொன்னால் இங்கே வந்துடுவாங்களா? இவர்கள் எல்லாருமே ஒரு சதுரங்க விளையாட்டு விளையாடுகிறார்கள். பலம் எந்த பக்கம் இருக்கிறது என்பதை அவர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நீங்க அப்பப்ப வந்து பிரேமலதா வந்து சீறிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க சீறிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? வேற அவங்க மட்டும் தனியாக தான் சீறிட்டு இருக்காங்க. பிரேமலதா மட்டும் இல்லை சார், ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கடுமையாக சீர ஆரம்பிச்சிட்டா அதிமுக கூட்டணிக்கு அதுக்கு காரணம் என்னன்னா மிகப்பெரிய நெருக்கடி வந்துடும். இல்ல இவங்க எல்லாருமே சீர்றதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன். 2021 வாக்கு சதவீத டிஃபரன்ஸ் வந்து இவ்வளவுதான் இருந்துச்சு. அப்ப இந்த குட்டி கட்சிகள் எல்லாருக்குமே கொம்பு முளைச்சிருச்சு. எல்லாம் எங்கிட்ட 0.5% இருக்குது, 500 ஓட்டு இருக்குன்னா கூட தமிழ்நாடு முழுவதும் வேல்முருகன் கேட்பாரு எனக்கு 10 சீட்டு கொடுக்கும்பாரு, கருணாஸ் போய் 10 சீட்டு கொடுப்பாரு, தனியரசு போய் 100 சீட்டு கொடுன்னு கேட்பாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த உனக்கு ஒரு சீட்டு ஓடி போயிரு, அது ஆளுமை. இன்னைக்கு இருக்கிற எந்த அரசியல் தலைவருக்கா அந்த ஆளுமை இருக்குதா? நான் சொல்றதா நீ கேட்கணும்னு யாராவது சொல்றாங்களா? அந்த ஆளுமை நோக்கி தான் எடப்பாடி வந்துட்டார். நீங்க சொன்னீங்களே, எடப்பாடி வந்து ஒரு பெரிய கட்சியுடைய தலைவர் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த 70 வருடங்களாக 50 வருடங்களாக வந்து 2 திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க.
இந்த மாநில கட்சிகளை பெரிய கட்சிகள் எதுவுமே கிடையாது. எவ்வளவோ முண்டி பார்த்துட்டாங்க. மதிமுக வந்து பார்த்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் வந்து பார்த்துட்டாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க என்ன தேமுதிக தேசிய முற்போக்கு கழகம் வந்து பார்த்துட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஒரு ஃபெயிலியர் ரேஷியோல போயிட்டாங்க. அவர்களால் அந்த வாக்கு வங்கியை ஸ்திரப்படுத்த முடியல. ஜாதி ரீதியாக இருந்து சமுதாய ரீதியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சில தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் வெற்றி வாய்ப்பினை குறைக்க கூட்ட முடியுங்கிற ஒரு இது இருந்ததுனால தான் அவங்க சில பகுதியில் அவங்களுடைய ஆளுமை தேவைப்படுகிறது. மற்றபடி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான். தேசிய கட்சிகளே இந்த விளையாட்டில் கிடையாது. அதனால தான் நம்ம மாநில கட்சிகளுடைய மேல குதிரை சவாரி செய்யறாங்க இவங்க. இல்லைன்னா ஏன் சார் காங்கிரஸ் நேரம் நின்றுக்க முடியாதா? எத்தனை பாரம்பரியம் மிக்க கட்சி அது, எவ்வளவு பெரிய தலைவர்களை கொண்ட கட்சி அது, ஏன் இன்னைக்கு பண்ண முடியல? அப்போ அதனால என்னன்னா மாநில கட்சிகளுடைய மேலதான் இவர்கள் செய்ய வேண்டும். அப்போ மாநில கட்சிகள் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் ஏற்றுக்கணும். அதனாலதான் மாநில கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கூட்டணியை வந்து பலப்படுத்துறதுக்கு ஒரு கட்சியை ஒரு ஆளா இருந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அந்த 100 ஓட்டு எனக்கு இன்னைக்கு முக்கியம். எப்படி கவுன்சிலர்ல வந்து 2 ஓட்டுல தோக்குறது, 1 ஓட்டுல தோக்குறது? ஏன் நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன்லயே அப்பாவு அவருடைய ஓட்டு 1 ஓட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு? ஓபிஎஸ் பையனுடைய ஓட்டு எப்படி வந்துச்சு? ராஜகண்ணப்பனுடைய பிரச்சனை வந்துச்சு. அப்ப இது எல்லாமே 1 ஓட்டு வித்தியாசத்துல கூட நடந்திருக்குது. அதனால இந்த ஒரு கட்சியும் என்ன மக்கள் எதை தீர்மானிக்கிறான்னு தெரியல. அங்க வந்து கட்சியா, சின்னமா, ஜாதியா, சமூகமா, இல்ல வேற ஏதாவது கேண்டிடேட்டாங்கிறத டிசைட் பண்ண முடியல. முன்னாடி இருந்தது அதெல்லாம், ஆளுமைகள்லாம் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இப்ப இல்ல. இப்ப மீடியா அரசியல் தான் நடக்குது. எல்லா செய்திகளும் மக்களுக்கு தெரியும் ஆன் த ஸ்பாட். இப்ப மக்கள் தீர்மானிக்கிறாங்க. ரைட், இது எல்லா கேட்டகரியும் அவன் செக்லிஸ்ட் வச்சிருக்கான் சார், அதை வச்சு டிக் பண்றான். அந்த அரசியல் விழிப்புணர்வு நல்லது தானே? விழிப்புணர்வு நல்லது தான். ஆனால் ஓட்டளிக்கணும். மக்கள் வந்து வாக்களிக்க வரணும். 30% ஓட்டளிக்க வரமாட்டேங்கிறாங்க. அல்ல, ஓட்டளிக்கிற அளவுக்கு கட்சிகளோட செயல்பாடு நம்பிக்கை தரணும்ல. அது இல்லை. ஏன்னா இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை போட அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு வெக்ஸ், அதாவது மனநிலையை வெறுத்து போயிட்டாங்க. அந்த நிலையை மாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதா இல்லையா? இருக்கு, அவசியம் இருக்கு. அதனால தான் தேர்தல் கமிஷன் எவ்வளவோ சட்ட விதிமுறைகளை போடுறாங்க. பட் ஆனாலும் மக்கள் வந்து இன்னும் அந்த முழுமையான நம்பிக்கை எந்த அரசியல் கட்சி மேலேயும் வைக்கல. அதாவது நான் இந்த ஆட்சிக்கு வந்தா அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்றது பதிலா செஞ்சுட்டு போய் நீ மக்கள் ஓட்டு கேளு. இல்ல, இன்னொரு விஷயங்க, நான் 2-3 தொடர்ந்து என்னுடைய பேட்டிகளில் சொல்லிட்டு வரேன். இந்த அரசியல் கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது அறிவிக்கின்ற திட்டங்கள் இல்லை அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல. அவங்க சொல்றது எல்லாமே அவங்க வாயில வந்தது. நான் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், 5000 ரூபாய். அரசாங்க பணத்தை எடுத்து நான் செலவு பண்றதுக்கு நான் யாரு? முதல்ல நீ ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் பணத்தை எடுப்பது மக்கள்கிட்ட தான் நீ கேட்கணும். உனக்கு இது தேவையா அப்படின்னு இலவசங்களை நீங்கள் அள்ளி வழங்குகிறீர்களே, உங்க கட்சியிலேருந்து எடுத்து கொடுங்க பணத்தை. நீங்க சொல்றது எப்போ? எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்ப நீங்க எங்க இருந்து அந்த பணத்தை கொடுக்கணும்? சார், நான் என் பாக்கெட்ல இருக்க பணத்தை நான் கொடுக்கலாம் சார், உங்க பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து கொடுப்பேன் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? இதுவரை நடந்திருக்கிற அரசியல் எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்கிறது அதுதான். அப்ப அது தவறான போக்கு. மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுங்க, திட்டங்கள் நிறைவேறிச்சான்னு பாருங்க. ஆரம்பிக்கிற திட்டம் எதுவுமே நிறைவேறது இல்லையே. அடுத்த 5 வருஷம் வேற ஒருத்தர் வரும்போது சொல்றாங்க நாங்க ஆரம்பிச்ச திட்டங்கிறாங்க. அப்ப நீங்க முடிங்க. மக்களுக்கு சேவை செஞ்சு அந்த மக்கள் நல்லா இருக்கும்னு நினைத்து ஒரு காட்டில் இருந்த ஒரு பகுதியை உலகம் முழுவதும் இயக்கிற பகுதியாக மாற்றின லீ குவான் யூ இல்லை. மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, நாளைக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தை வரணும், அதில் அவர் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு சிங்கப்பூரின் சிற்பி அவர் தான். லீ குவான் யூ வந்து சிங்கப்பூரோட சிற்பி சார். அவரு நமக்கு வந்து மக்கள் ஓட்டு போடணும், நம்ம ஆட்சி அதிகாரத்தை அவர் வாக்கு வங்கி எதிர்பார்த்து செய்யவே இல்லை. இங்க அதே போல ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை சார், களத்தில் நிற்கிற ஒரு வேட்பாளரும் அதை நோக்கி போயிட்டாலே மக்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க சார். குண்டால் அழிஞ்ச ஜப்பான் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க சார், அழிஞ்சு போன நாடு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து புல் பூண்டே இல்லை, முளைக்காதுங்கிற நிலைமை. ஹிரோஷிமா நாகசாகிங்கிறது அங்கதானே மெயினான விஷயம் உங்களுக்கு. அப்ப அந்த நாடே விழித்தெழுந்து வந்துருச்சு. ஆனா நம்ம இன்னும் திருந்தாமலே இருக்கிறோம். ஸோ மக்கள் வந்து நல்ல விதத்திலே முடிவெடுத்து அரசியல் வந்து மக்களுக்கும் தேவை என்ற உணர்வு வேணும். முதல்ல நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு போறதுனால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாங்கன்னு சொல்லட்டுங்க, எனக்கு நல்ல கல்வி கொடு, நல்ல மருத்துவம் கொடு, நல்ல உறைவிடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கட்டும். அப்போ அந்த இடத்துல வந்து அரசியல்வாதி பயப்படுவாங்க. அரசியல்வாதிங்கிறது மினிமம் பெர்சன்டேஜ் தானே சார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆனால் மக்கள் தொகை 10 கோடி கிட்ட இருக்கோம். நம்ம அந்த மனித வளத்தை மக்கள் வந்து மறந்து விடுகிறார்கள். அந்த மறதி வந்து அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்பாக ஒவ்வொரு தேர்தலையும் சென்று விடுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதை கணிந்த நன்றி சார். நன்றி, வணக்கம்.